ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லியில் நான் வீடியோஸ் போட்டு இருக்கிறேன், வேண்டாம் பாருங்க. ஆனால் எத்தனை வீடியோ போட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் இது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2-3 நாள் இருக்குதுனாக்கா இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு ஃபேர்னஸ் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஒரு இது ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் இது வீடியோ அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் 3 பொருள் தான். ஒன்று ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு. ஏன்னா இந்த க்ரீம் நாங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறோம் இல்லை, ஆனால் இதில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு. அடுத்து நீங்கள் கேட்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற க்ரீமை வச்சு ரெடி பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரி டிப்ஸுன்னு. இல்லை, அதில் எப்படி ரிசல்ட்டுன்னு வருதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணியிருந்த எந்த க்ரீமோ அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். அதுக்கு தேவை இது தக்காளி மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இந்த ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாகம் மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கழுவிட்டு இந்த தோலோடு சீவலாம். தோல் எடுத்துகிட்டு தான் சீவணும் இல்லை, தோலோடு சீவலாம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், தக்காளி எப்படி மீடியம் சைஸ் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து ஒரு 4 பீஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு பாகம் இதுலேயே ஒரு பாகம், அந்த 4 பீஸில் ஒரு பாகம் மட்டும். ஏன்னா இது காலையிலே நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பொருள். இது நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கிறதுக்கு முன்னே 3 நாள் இருக்குதுன்னா கூட இது காலையிலே நைட்டை இந்த மாதிரி ஒரு க்ரீம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது மிச்சம் ஆச்சுனாக்கா உங்களுக்கு அந்த 4 பீஸில் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு க்ரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஆச்சுனாக்கா நீங்கள் மறுநாள் கூட ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கே இது செஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற நேரம் காலையிலே நைட்டோ, இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் கிளம்ப ஒரு 2 நாள் இருக்குதுனாக்கா அந்த 2 நாளைக்கு இது காலையிலே நைட்டை தொடர்ந்து இது பண்ணி பாருங்களேன். இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு ஃபேர்னஸ் ஸ்கின்னு இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் இது. இது 2 ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஃபேர் அண்ட் லவ்லி தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி அப்ளை பண்ணிவிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இப்போ நான் காட்டுறேன். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த உருளைக்கிழங்கு கழுவிக்கிறேன். ஏன்னா அது மேலே டஸ்ட்டு இந்த பூச்சி ஓடி இருக்கும், அதெல்லாம் இருக்கும், தூசியெல்லாம். இந்த ஒரு பொருளை கழுவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா அது மேலே மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்படியே நம்ம க்ரீம்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா கழுவிடணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இது ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஏற்கனவே முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளியெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பரான. அதே மாதிரி தக்காளியை கழுவிடணும். இதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 பாகம், இப்படி தான் 4 பாகம் பண்ணோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இது 2 கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரியில் நல்லா நம்ம சீவி எடுத்துக்கணும். ஏன்னா கிரேட்டரில் சீவத்துக்கு முன்னாடி சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கு தக்காளி இது ஜூஸ் நல்லா வரும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு இவ்வளோ ஒரு சூப்பராக க்ரீமு ரெடி ஆகும். இப்போ இந்த தக்காளி இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஃபில்ட்ரு இது பண்ணுறோம் இல்லைங்களா கிரேட்டரில், அதிலே தக்காளியை சேர்த்து, ஏன்னா ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்துக்கணும். ஒரு 4 பாகம் தக்காளி சரி உருளைக்கிழங்கு, அது ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கி கூட ட்ரை பண்ணுமா அப்படின்னு, ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கி கூட அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் 2 நாளில் ஒரு வாரம் இருக்குதுன்னா கூட
நீங்கள் இன்னும் நல்லா ட்ரை பண்ணால் நல்லா சூப்பரான ஒரு ஃபேர்னஸ் தான் நம்ம ஸ்கின்ல பார்க்க முடியும் முகத்தில். பாருங்கள், இப்போ இது உருளைக்கிழங்கோ தக்காளி. இப்போ இது நல்லா கையால் நல்லா இப்படி பிழிஞ்சிக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் ஜூஸ் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் தேவை. அது எந்த அளவுக்கு, ஏன்னா இது இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட சாரெல்லாம் நல்லா வரும். அதுக்கு தான் நீங்கள் கிரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த சின்ன ஹோல்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் க்ளீனாக வரும். பாருங்கள், இது தேவையில்லை. இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ அந்த ஜூஸு நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுனாக்கா அதில் இருக்கிற அந்த அந்த ஒயிட்டெல்லாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு இறக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கின்னு இது அடுத்த ஒரு பவுல் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி இந்த தக்காளியை உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சு இல்லைங்களா, அது நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். நம்ம சாயங்காலம் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு தான் இப்போ தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறது ஃபேர் அண்ட் லவ்லி தேவையான அளவுக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா அது நம்ம முகத்தில் ஒட்டாது. பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபேர் அண்ட் லவ்லி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த ஜூஸை இந்த ஃபேர் அண்ட் லவ்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ முகம் நல்லா கழுவிட்டு க்ளீனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற முகத்துக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நம்மளே அப்படியே லைவாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பேக்கை என்னத்துக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பேக் போட்டாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு, ஏன்னா அது நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண பிறகு தான் அது நம்ம ஸ்கின்ல நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதோடைய ரிசல்ட்டும் நம்ம க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே இந்த க்ரீம் எடுத்து நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதில் மிக்சிங் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நல்லா இப்படி இது பண்ணணும், கொஞ்சம் மசாஜ் மாதிரி. அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தடவிக்கணும். ஃபுல்லாக எந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட விடாத க்ளீனாக இப்போ என் முகத்தில் ஏதோ க்ரீம் நிறைய எடுத்து தடுவுன மாதிரி இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இது பண்ணும். இது காலையிலையும் சாயங்காலமும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லாக கூட, இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட, உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அன்றைக்கி கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஹவர் இருக்குது ஃபங்க்ஷன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிப்ஸு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் முகத்தை நார்மலாக கழுவிட்டு அப்போவே நீங்கள் பார்க்கல அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட், நல்லா பல நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஸ்கின்ல விடணும், நல்லா ட்ரை ஆகணும்.
பாருங்கள். இது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆகிட்ட பிறகு முகத்தை கழுவிட்டு அப்போவே நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயோ ஒரு தடவை அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் முகத்தை கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் முகத்தை கழுவிட்டேன். இப்போ முகத்தை தொடிச்ச பிறகு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் முகம் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்கள் முகத்தை. பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டுன்னு. அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதோடைய ரிசல்ட்டு தெரிஞ்சுன்னு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். நல்ல ஒரு ஸ்கின்னு பிரைட்னஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஃபேஸு நல்லா பிரைட் லுக்காக இருக்கும். ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் அது மேலே கூட நீங்கள் முகத்தை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.